வணக்கம். மார்கழி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதசியோடு சேர்ந்து வரும் இந்த அற்புதமான நாளில் பெண்கள் செய்யவே கூடாத 5 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மறந்தும் கூட இந்த 5 விஷயங்களை செய்யாமல் இருக்கலாம். செல்வ செழிப்பாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம். வணக்கம். நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். பெருமாளுக்கு ரொம்பவே உகந்ததான வழிபாட்டு நாளாக சொல்லப்படும் அந்த ஏகாதசி விரதம், அதுவும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஏகாதசி வைகுண்ட ஏகாதசியாக போற்றப்படுது. மகாலட்சுமிக்கு ரொம்பவே உரித்தான நாள் அப்படின்னு சொல்லப்படும் வெள்ளிக்கிழமையோடு இந்த வைகுண்ட ஏகாதசி நாள் வருவது கூடுதல் சிறப்பு. இந்த வைகுண்ட ஏகாதசியில் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன, செய்ய வேண்டிய விஷயங்கள், செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன, வைகுண்ட ஏகாதசி சொர்க்க வாசல் திறப்பு நேரம், நாள் என்ன, இப்படி பலவிதமான பதிவுகள் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். அதனுடைய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். இந்த பதிவில் வைகுண்ட ஏகாதசி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த அற்புதமான நாளில் பெண்கள் செய்யவே கூடாத, மறந்தும் கூட செய்யக்கூடாத அந்த 5 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ஒரு புனிதமான நாள். அதோடு வைகுண்ட ஏகாதசியும் சேர்ந்து வருவது ரொம்பவே புனிதமான நாளாக சொல்லப்பட்டிருக்கு. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனாலே இறைவனுக்கு வழிபாடு செய்வதற்கு உரிய நாளாகவே சொல்லப்பட்டிருக்கு. இந்த வெள்ளிக்கிழமை நாளில், வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே வீட்டில் பெண்கள் தலைக்கு குளிப்பாங்க. அன்றைய தினம் வீடு முழுவதும் முடி உதிராமல் பார்த்து கொள்வது மிக மிக ஒரு முக்கியமான விஷயம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீடு முடி உதிராமல் பார்த்து கொள்ள வேண்டும். வீட்டில் முடி சிதறி கிடந்தாலோ அது வீட்டிற்கு நல்லது அல்ல அப்படின்னும், சிதறி கிடக்கும் முடி காற்றில் அங்கும் இங்கும் அசைந்துக்கிட்டே இருந்தாலும் அது மிகப்பெரிய ஒரு தவறான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளில் முடிந்தவரை வீட்டில் முடி உதிராமல் பார்த்துக்கொள்வது மிக மிக ஒரு முக்கியமான விஷயம். அடுத்ததாக பார்த்தோன்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முடிந்தவரை புதிய ஆடைகளை துவைக்கவே கூடாது. போதுமானவரை ஆடைகளை அன்று சுத்தம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் விதிமுறை. அதுவும் புதிய ஆடைகளை அன்று துவைக்கவே கூடாது. புதிய ஆடைகளில் தண்ணீரில் நனைக்கவே கூடாது அப்படிங்கிறது அடுத்த விதிமுறை. மறந்தும் கூட ஆடைகளை துவைக்காமல் இருப்பது மிக மிக நல்லது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தோன்னா, வெள்ளிக்கிழமை ஏகாதசியோடு சேர்ந்து வரும் இந்த அற்புதமான நாளில் வீட்டை துடைப்பதும் மறந்தும் கூட இந்த விஷயத்தை செய்வதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. முன்றைய நாளே அதை சுத்தப்படுத்துவது ஒரு சிறப்பான செயலாக சொல்லப்பட்டிருக்கு. மற்ற எல்லா நாட்களிலும் குளிக்காமல் சமையல் அறையில் போய் சமையல் செய்வது அன்றாட வழக்கமாகவே இப்போ எல்லா வீட்டிலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் முடிந்தவரை இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு, வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த ஏகாதசி திருநாள் அன்னைக்கு முடிந்தவரை குளித்த பிறகு சமையல் அறையில் சேர்ந்து சமையல் செய்வது மிக மிக ஒரு முக்கியமான விதிமுறை. குளிக்காமல் அன்றைய நாள் சமையல் அறைக்குள் நுழையவே கூடாது அப்படிங்கிறது அடுத்த விதிமுறை. அது மட்டுமல்ல, அன்றைய நாள் பூஜை செய்வதற்காக பூஜை பாத்திரங்களோ பூஜை பொருட்களையோ சுத்தம் செய்யவே கூடாது அப்படின்னும், அன்றைய தினம் மங்களகரமாக அந்த பூஜை பொருட்களை வைத்துக்கொள்வது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயம். அதே போல் அன்றைய தினம் மற்றவர்களுக்கு எந்த ஒரு பொருளையும் தானமாகவோ தர்மமாகவோ கொடுப்பது அப்படிங்கிறது மிக மிக ஒரு தவறான விஷயம். முடிந்தவரை அன்றைய தினம் மற்றவர்களுக்கு எதையும் கொடுக்காமல் இருப்பது மிக மிக ஒரு உன்னதமான விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு. இந்த 5 விஷயங்களையும் மார்கழி மாத கடைசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெண்கள் செய்யாமல் இருந்து செல்வ செழிப்பாகவும் சௌபாக்கியத்தோடும் இருக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. நன்றி, வணக்கம்.